Hi viewers, welcome to our channel. Third unit, Empower Women Navigating the World process. Already book index upload பண்ணிருப்போம். இன்னைக்கு வந்து book back question answers send பண்றேன். அப்லோட் பண்றோம். ஒரு தமிழ் மீனிங்கோட book index book back ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த லெசனும் கூட இம்பார்ட்டன்ட். 5 மார்க் 2 மார்க் எல்லாமே இந்த லெசன்ஸில் கேட்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேஜ் நம்பர் 66, ரோமன் நம்பர் பி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ப்ரீஃப்லி. பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷினு, மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஎன்எஸ்வி தாரிணி. சிறப்பு, அந்த தாரிணி ஐஎன்எஸ்வி தாரிணியோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்றது கொஷினு. ஆன்சரு, இட் என்கரேஜ்ட் யூஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் friendly non-conventional renewable energy resource such as wind. Second point, it collected and updated meteorological, ocean and wave data on regular basis from IMD. IMD na meteorological department. சரிங்களா? இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல், ஐ வந்து இந்தியன், எம் மெட்டீரியாலஜிக்கல், டிக்கு வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ என்னென்னா வானிலை அறிக்கை ஆராய்ச்சி பண்ணுறாங்களே அந்த இது, அப்புறமா அந்த அலை தரவு எப்படி, அந்த ஓஷன் அந்த அலை எப்படி இதாகுது, அந்த அக்யூரேட் வெதரு. ஸோ மிக சரியான வானிலை முன்னறிவிப்பு இதை பற்றியெல்லாம் அதை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. காற்று, கப்பல் பயணம், ஸோ இதெல்லாம் இந்த மெட்ராலஜிக்கல், ஓஷன், வேவ் டேட்டானா இதெல்லாம் அலைகள் சம்மந்தப்பட்ட ஓஷன், வெதர் கண்டிஷன் இதெல்லாம் அப்பப்போ கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறது தான் ஐஎம்டி. ஓகேவா? இட் ஆல்சோ கலெக்ட் டேட்டா ஃப்ரம் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் ஆஃப் ஐசீஸ். ஸோ இட் ஆல்சோ கலெக்ட் டேட்டா ஃபார் மானிட்டரிங்னா கண்காணிக்கிறது. ஓகே, மெரைன் பொல்யூஷன்னா கடல் மாசுபட, அந்த ஹை சீஸ்னால் ஆழ்கடல். ஸோ அங்கே எப்படி இருக்குதுன்றத அதெல்லாம் அப்டேட் பண்ணுறது தான் இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஎன்எஸ்வி தாரிணி. சரிங்களா? ஸோ மறுபடியும் ஆன்சர் படிக்கிறேன். மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஎன்எஸ்வி தாரிணி. இட் என்கரேஜ்ட் யூஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நான்-கன்வென்ஷனல் ரெனியூவல் எனர்ஜி ரிசோர்ஸ் சச் ஆஸ் wind. It collected and updated meteorological, ocean and wave data on regular basis from IMD. I Indian, M meteorological, D வந்து department. It also collected data from monitoring marine pollution on high seas. What does the term circumnavigation means? இங்கே circumnavigationனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதான் நீங்கள் எழுதும்போது கூட the term circumnavigation means அப்படி எழுதலாம். நான் இங்கே circumnavigation கொஷினில் இருக்குன்றதுனால ஈட்டுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் எப்படியும் எழுதலாம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எழுதணுன்றதை சொல்கிறேன். the term circumnavigation means to travel around the world in a ship. அங்கே சி வரக்கூடாது, in a shipன்னு வரணும். மறுபடியும் பாருங்கள், வாட் டஸ் த டேர்ம் சர்க்கம்நேவிகேஷன் மீன்ஸ் அப்படின்றதுக்கு நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, இட் மீன்ஸ் டு ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் எ ஷிப். ஹவு டிட் த ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரியூ கோ அபவுட் தேர் வாயேஜ். ஸோ அந்த க்ரியூ எப்படி எப்போ போனாங்க, எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது எப்படி போனாங்க. இட் ஸ்டார்டட் ஃப்ரம் கோவா. It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports. They went around the globe and reached Goa. So they started from Goa. அவங்களோட பயணம் எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா கோவா. And it covered an expedition in 5 legs with ஸ்டாப் ஓவர்னால் நிறுத்தங்கள், எங்கெங்கெல்லாம் அவங்க நிறுத்தினாங்க அவங்களோட கப்பலை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு 4 போர்ட்ஸ்னால் துறைமுகங்கள். அதுக்கப்புறம் தே வெண்ட் அரவுண்ட், சுற்றி, அரவுண்ட்னா என்னது,
எல்லா பக்கங்களும் சுற்றி வர்றது இல்லையா, குளோபுன்னுது புவிக்கோளம். சரிங்களா, ரீச்னா இலக்கை அடையிறது. ஸோ அது ரீச் பண்ணாங்க. குளோப் தே வெண்ட் அரவுண்டு த குளோப் அண்ட் ரீச். மறுபடியும் கோவாக்கு அவங்களோட பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆனாங்க. தேர்ட் கொஷின் மறுபடியும் பாருங்கள். ஹவு டிட் த ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூ கோ அபவுட் த voyage? Answer: it started from Goa. It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports. They went around the globe and reached Goa. Fourth question: when did the crew start their voyage? When did they return to India? How many days did it take to complete this expedition? ஸோ இந்த க்ரியூ அந்த 6 பேர் சேர்ந்து போன அந்த குழு இருக்கு இல்லையா, அது எப்போ பயணம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ திருப்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்தாங்க, அப்போ அந்த எக்ஸ்பெண்டிஷன் அவங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்டு எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்க, எத்தனை நாள் ஆச்சு அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இது 3 கொஷினாக பிரிச்சிருக்காங்க. 3 கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா. த க்ரியூ ஸ்டார்டட் தேர் வாயேஜ் ஆன் 10th September 2017 from Goa. On 10th September 2017 from Goa. அது எத்தனை டேஸ், how many days did it take to complete ன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். they went around the globe in 254 days ஆச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆச்சு, 254 days ஆச்சு. திருப்பி எப்போ ரிட்டர்ன் வந்தாங்கன்னா they reached Goa port on 21st May 2018. மறுபடியும் கொஸ்டின் படிக்கிறேன். when did the crew start their voyage? when did they return to India? how many days did it take to complete the expedition? Answer: the crew started their voyage on 10th September 2017 from Goa. They went around the globe in 254 days, reached Goa port on 21st May 2018. Fifth question பாருங்க. What sort of training did the crew undergo before their expedition? The crew underwent some theoretical course. theoreticalனா written course. ஏதாவது theoreticalனா எழுதுது, கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, கோட்பாடு சார்ந்த அப்படி சொல்லுவாங்க. நேவிகேஷன் கம்யூனிகேட்டிங் அப்படின்னா கடலில் பண்ணுற பயணம் இருக்கு இல்லையா, அந்த கடற்பயணம், அதில் நடந்த தகவல் நுட்பங்கள்னு சொல்லுவாங்க. வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா வானிலை கணித்தல், முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. அந்த கண்டிஷன், வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஷிப்பில் போனீங்கன்னா எனக்கு தெரியாது இல்லையா, ஸோ அது முன்னாடி தெரிஞ்சுக்கிற மாதிரி அது ஒரு கோர்ஸ் ட்ரைனிங்கு. தேவர் ட்ரெயின் டு ரிப்பேர். இப்போது ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன், ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துச்சுன்னா அதுலேருந்து அவசர நிலையில் எப்படி நம்ம அதை சமாளிக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க இதில் கற்றுப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங். சரிங்களா, ஆன்சர் பாருங்கள் மறுபடியும். த க்ரூ அண்டர்வென்ட் சம் theoretical course on navigating, communication and weather prediction. They were trained to repair things to deal with emergencies. Sixth question பாருங்க. How did the crew members work as a team to make their expedition successful? ஸோ அவங்களோட பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு அவங்க டீம் எஃபர்ட் எப்படி இருந்தது, குழு முயற்சின்னு சொல்லுவோம் இல்லையா, டீம் எஃபர்ட் எப்படி இருந்தது, எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடித்தாங்க அப்படின்றது கொஷினு. ஈவன் டியூரிங் த ஸ்டாம்னா என்ன, புயல். ஸோ அந்த டைமில் when 3 would be out on a watch, the other 3 indulge in some sort of work like heat the water or the gloves etc. வலையெல்லாம் சரி பண்ணுறது, அந்த மாதிரி இதிலெல்லாம் ஈடுபட்டுருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லாரோட டீம் ஒர்க் எப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒருத்தர் டீம் ஒர்க் இண்டல்ஜ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு குழு மாதிரி இது பண்ணி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு நான் இந்த வேலையை நான் செஞ்சேன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 3 பேர் எதை இப்போ க்ளவுஸ் போடுறது, இல்லை வலையை இது சரி பண்ணுறது, நெட் ஏதாவது இது இருந்தால் லூஸ் பண்ணிருந்தால் அது டைட் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க அந்த இதில் செய்வாங்க. சரிங்களா, இதுதான் டீம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். சரியா,
How did the crew members work as a team to make their expedition successful? Other answer, even during the storm, when three would be out on a watch, the other three indulge in some ஈடுபடுறது சரிங்களா some sort of work like மற்றனா எப்படின்னா heat the water தண்ணி காய்க்கிறது அந்த க்ளவுஸ் வலையை சரி பண்ணுறது அது மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது ஆன்சர். 7th one, what challenging tasks did the team face during their voyage? ஸோ அவங்களோட டாஸ்க் என்ன, அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோ, ஒரு ஸ்டாமு புயல் இப்படியெல்லாம் ஏற்படும் போது அவங்களுக்கு கொடுத்த அந்த டாஸ்க் எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க, அந்த பயணத்தில் அவங்க எப்படிலாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றது கொஷின். ஆன்சர், இன் த சவுத் பெசிஃபிக் they என்கவுண்டர்னா என்ன, ஆக்சுவலாக என்கவுண்டர்னா அது என்கவுண்டர் போடுவாங்கன்னு சொல்லுவோம், அது இல்லை, சந்திப்புகள் எதுக்குள்ள அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்திப்புகள். they encountered a severe storm with 9 to 10 meters high waves. அந்த அலை எவ்வளோ தூரத்துக்கு இருந்ததா, 9 to 10 மீட்டர்ஸோட அந்த ஹைட்டு ஓகேங்களா. அண்டு 60 to 70 knots winds, காற்று எவ்வளோ நாட்ஸ் வின்ஸா 60 to 70. when something broke down, ஏதாவது உடஞ்சிருச்சு, அல்ல went bad, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா they were able to set things right with great effort. அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அது எப்படியாவது என்ன பண்ணுவாங்க, அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் அந்த சேலஞ்சிங். எப்படியோ அவங்க அதை முடிச்சிடுவாங்க. அந்த அவங்க அந்த இடத்த கூட, அந்த ஸ்டாம் அந்த புயலை கூட கடந்து வந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. அது வாட் சேலஞ்சிங் டாஸ்க் டிட் த டீம் ஃபேஸ் டியூரிங் தர் வாயேஜ், என்னெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அந்த பயணத்தில் அப்படின்னா ஆன்சரு, இந்த சவுத் பெசிஃபிக் போயிட்டுருக்கும்போது தே என்கவுண்டர்ட் சிவியர், அப்போ அவங்க என்ன சந்திச்சிருக்காங்கன்னா தே என்கவுண்டர்ட் சிவியர் ஸ்டாம், அது எவ்வளோ மீட்டர்ஸு 9 to 10 meters high waves, அலைகள் 9லேருந்து 10 மீட்டர்ஸ்க்கு அந்த அலையோட வேகம், and 60 to 70 knots wind. when something broke down or went bad, they were able to set the things right with great effort. So இதுதான் 7th one answer. 8th question, what sort of activities did the crew engage in during their what sort of activities did the crew engage in during their long voyage? அவங்க ரொம்ப நாள் பயணம் பண்ணாங்க இல்லையா, அதில் என்ன நல்ல ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணாங்க. அதில் எல்லாம் சும்மாவே ஸ்டாம் கூட அதுவே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, மற்ற லீஷர் பீரியட்ஸ் இருக்கும், லீஷராக இருப்பாங்க, அந்த டைம்லலாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆன்சர் they were always entertained, ஒருத்தர் என்டர்டெயின் பண்ணிட்டாங்க. they watched movies, listening to music. இந்த டீம் லீடர் என்ன பண்ணாங்கன்னா ரெட் காமிக்ஸ், டீம் லீடர் என்ன பண்ணுறாங்க காமிக்ஸ் ரீட் பண்ணுறது, இந்த ராமாயணா, அது எந்த காமிக்ஸ்னால் ராமாயணா அந்த மாதிரி. ஸ்வாதி என்ன பண்ணுறாங்கன்னா ஷீ லவ்டு குக்கிங், பேக்கிங் அண்ட் ஆல்சோ லைக்டு கிராஃப்டிங் எ லாட். ஸோ இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் மற்ற நாட்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைலாம் அந்த சமாளிக்கக்கூடிய அந்த டாஸ்கெல்லாம் போக மீதி இருக்கிற டைம்லலாம் இவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது அர்த்தம். 8th question, வாட் சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் did the crew engage in during their long voyage? Answer, they were always entertained. They watched movies, listening to music. The team leader read comics and the Ramayanas. Swati loved cooking, baking and also liked crafting a lot. 9th, mention the celebration which the crew enjoyed during their expedition. ஸோ அவங்க பயணத்தில் அவங்க செலிப்ரேட் பண்ண சில ஃபெஸ்டிவல்ஸ் என்ன அப்படின்றது ஆன்சர் தீபாவளி அண்ட் 3 birthdays including the first birthday of the boat where the celebration the crew enjoyed during their expedition. ஸோ அவங்க பயணத்தில் அவங்க போன பயணத்தில் அவங்க செலிப்ரேட் பண்ண ஃபெஸ்டிவல் என்னன்னா தீபாவளி. அடுத்தது பர்த்டே, ஆல்ரெடி 2 பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 3rd பர்த்டே யார் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கப்பல், இதுதான் முதல்ல அந்த க்ரியூக்காக தயார் பண்ண கப்பல் கோவாலேருந்து ரீச் போனது இல்லையா, கோவாலேருந்து அந்த க்ரியூக்காக செட் பண்ணது அது. ஸோ அதனால் அந்த போட்டோடு சேர்த்து மொத்தம் எத்தனை பர்த்டேன்னு சொல்கிறாங்க, 3 பர்த்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஆன்சர். தீபாவளி
and 3 birthdays, including the first birthday of the boat, were the celebrations the crew enjoyed during their expeditions. 10th question. Which factor motivated the crew to undertake this expedition? என்ன factor? Who supported அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The entire country was watching and praying for the crew. ஸோ இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம். அதனால தான் இது வந்து என்டையர் கண்ட்ரி, ஹோல் கண்ட்ரியே வந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க. அண்டு வாட்சிங் ஃபார் த ரிட்டர்ன், அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க மக்கள். ஓகேங்களா? அவங்களோட ப்ரேயர்ஸு அவங்க நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. தஸ் த மாரல் சப்போர்ட் ஆஃப் த ஹோல் நேஷன் மோட்டிவேட்டட் தெம் டு அண்டர்டேக் த எக்ஸ்பெடிஷன்ஸ். எல்லாரோட மோட்டிவேஷன் இருந்ததுனால அவங்க அந்த பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஆன்சரு. 10th கொஸ்டின் மறுபடியும் பாருங்கள். விச் ஃபேக்டர் மோட்டிவேட்டட் த crew டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெடிஷன்? த என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அண்ட் ப்ரேயிங் ஃபார் த crew. Thus the moral support of the whole nation motivated them to undertake the expedition. ஸோ உங்களுக்கு 10 கொஷின்ஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸு பேஜ் நம்பர் 66 இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோ எங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீனிங்கோட பாயிண்ட்ஸோடு கொடுத்துருப்போம் ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ பாயிண்ட்ஸாக படிச்சுட்டா ஆன்சர்ஸ் மோரோவர் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த லெசனோட புக் பேக் கிராமர் சென்ட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ சில்ட்ரன்.